வணக்கம் நண்பர்களே. மைவி3 உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இப்போ நடந்திருக்கு. அது என்னென்னா, எம்டி சார் அவர்களுக்கு பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எந்த இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அது ஹியரிங் எப்போ வரப்போகுது, ஜட்ஜஸ் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், இப்போ இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு குருஜி விஜயராகவன் சார் என்ன ஆனார் அப்படின்னு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும், ஸோ எஸ்பிஓ மற்றும் மைவி3 இதற்கிடையில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு எம்டி சாருக்கு பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காப்பீஸ் எல்லாமே உங்களுக்கே வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிருக்கும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எந்த இதில் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்னு ஒரு காலம் இருக்கும் பாருங்கள், அதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஐபிசி 420, அதாவது சீட்டிங் கேஸ், அதாவது பணம் ஏமாற்றுதல் அந்த இதில் இந்த கேஸ் அந்த விசாரணையில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பெயில் அப்ளை பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அவங்க எப்போ இது ஹியரிங்க்கு வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்திங்கன்னா, நமக்கு நாளைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். மேபி ஃப்ரைடே ஹியரிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்புமே, மைவி3 உறுப்பினர்கள் எல்லாரோட எதிர்பார்ப்புமே என்ன அப்படின்னா, பெயில் அப்ளை பண்ணியாச்சு, கண்டிப்பாக பெயில் கிடச்சிருமா, எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐபிசி 420 செக்ஷன் 420 இருக்குது இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா சீட்டிங் அதில் தான் வருது. ஸோ பணம் கொடுக்காமல் இருக்கிறது, ஏமாற்றுதல் அப்படிங்கிற இதில் வருது. இப்போ இந்த 4 பெண்கள் கேஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை தொட்டு தான் இந்த கேஸ் நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒரு மேட்டரே இல்லை. எம்டி சாருக்கு ஈஸியாக பெயில் கிடச்சிரும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட புகார் என்ன அப்படின்னா, கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது என்ன வாக்களித்தாங்களோ அந்தபடி பணம் எங்களுக்கு வரலை, அக்கௌண்ட்டுக்கு வரலை அப்படிங்கிறது தான் அவங்களோட புகாராக இருந்துச்சு. பட் இது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில சூழ்நிலைகளால் நம்ம பணம் போட முடியாத சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வரும். ஸோ அதற்கான தெளிவான விளக்கங்கள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஹியரிங்க்கு வரும்போது இங்கே கேட்கும்போது அதுக்கான தெளிவான விளக்கங்கள், இந்த காரணங்களுக்காக நம்மளால் அந்த டைமில் பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ இங்கே விளக்கம் கொடுக்கறதுக்கு காரணங்கள் இருக்குது. அதான் நம்ம எலெக்ஷன் டைமு ப்ளஸ் கேஒய்சி அப்டேஷன். ஸோ இந்த ரீசன் தான் எம்டி சார் அவர்கள் தரப்பில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த கருத்துக்கள், அதாவது அவங்க சொல்கிற காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்தது என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக எம்டி சார் தரப்புலையும் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படிங்கும்போது இது ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸியாக பெயில் கிடச்சிரும். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மட்டும்தான் விசாரணையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பெயில் ஈஸியாக கிடச்சிரும். பட் நம்ம அந்த கடைசியாக ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தோம். நம்ம லாஸ்ட் டைம் பெயில் தள்ளுபடி ஆச்சு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அந்த அண்டர் செக்ஷன் 1978 அது பேண்ட் ஆக்ட் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மூலியமாகவும் அதை தொட்டும் விசாரணை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம பெயில் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த பெண்களோட புகார் இருக்கு இல்லைங்களா, அதை தொட்டு இந்த கேஸ் நகருது அப்படின்னு சொல்லுனா, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு பெயில் ஈஸியாக கிடைச்சிரும். இதுதான் உண்மை. அதான் காரணம் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து நம்ம அந்த 1978 பற்றி பேசணும். அதான் அந்த பிரமிடு ஸ்கீம், அதை பற்றி நம்ம பேசணும். லாஸ்ட் டைம் கூட ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, ஜிபேவும் இதுவும் நம்ம ஆப்பும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் நான் விளக்கங்கள் கொடுத்துருந்தேன். ஜிபேக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற விளக்கங்கள் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த செக்ஷனில் இது போச்சு அப்படின்னா தான் நம்ம என்னங்கிறது பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்த ரிப்போர்ட்டில் வந்தால் தான் நமக்கு தெரியும்.
ஸோ முதற்கட்ட விசாரணை வந்து முடிஞ்சிருக்கு. முதற்கட்ட விசாரணை முடிவில் தான் நம்ம இந்த 420 செக்ஷன் வந்து அதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம இன்னும் வந்து அடுத்த அப்டேஷன் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதற்கிடையில் ஈவினிங்லேருந்து இன்னொரு மேட்ரு வந்து நம்ம சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்டி சாரை வந்து ஒரு சிலர் வந்து போய் ஜெயிலில் பார்த்ததாகவும், அவர் வந்து யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், நம்ம வெளியில் வந்துட்டு கம்பெனி வந்து நல்லபடியாக ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாதனால தான் அதை பற்றி நம்ம முன்னாடி வந்து போடலை. பட்டு நிறையா பேர் வந்து அதை பற்றி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து அது ஒரு ஹாப்பி நியூஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதை அவங்களுக்குலாம் வந்து ஒரு பூஸ்ட்டு குடித்த மாதிரி தான். அந்தளவுக்கு வந்து தைரியமாக பேசக்கூடியவர் அவர். ஸோ அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா உண்மையாலுமே மைவி3 உறுப்பினர்களுக்கு அது ஒரு நல்ல செய்தி. அடுத்து நம்ம இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த குருஜி விஜயராகவன் சார் வந்து என்ன ஆனார், அவரை பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லை, அதை பற்றி வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு சில மேட்ரு வந்து நம்மக்கிட்ட வருது, ஒரு சிலர் வந்து சந்தேகங்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையிலே நம்ம வந்து சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்துகிறோம். மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போகிறோம். பட் இந்த குருஜி சொன்னீங்க இல்லையா, விஜயராகவன் சாரை பற்றி ரீசெண்டாக வந்து எந்த அப்டேட்டும் இல்லை. பட் நாமளும் வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து கேட்டு பார்த்தோம், யாருக்கும் வந்து தெரியல. ஸோ தெரியாத ஒரு மேட்டரில் வந்து அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு நியூஸ் வந்து போட முடியாது. கண்டிப்பாக ஏதாவது அப்டேட் கிடச்சிது அப்படின்னா அவரை பற்றி அடுத்த வந்து அவருக்கு வந்து அந்த பெயில் என்னாச்சு என்ன விவரம் அப்படிங்கிறத நம்ம வந்து போடலாம். அதே மாதிரி அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த எஸ்பிஓ அதுவும் வந்து ரீசெண்டாக ஒரு இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு சிலர் வந்து நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, சார் இப்போது எஸ்பிஓ பிரச்சனை முடிஞ்சிட்டு அதை வந்து ஒரு சில சட்டத்திட்டங்களோட அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எஸ்பிஓக்கும் மைவி3க்கும் என்ன சார் வித்தியாசம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு அனலைஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. எஸ்பிஓவை பற்றி நம்ம அனலைஸ் போய்ட்டு அதோட திட்டங்கள் என்ன ரீசனால் ப்ராப்ளம் ஆச்சு, இதனால் வந்து திரும்ப வந்து என்ன இதில் ரன் பண்ண வந்து அப்ரூவ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி நியூஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இப்போ மைவி3 பற்றி நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லா குரூப்லேயும் வந்து இருக்கிறோம், எல்லா நியூஸும் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். உடனுக்குடன் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால நியூஸ் வந்து உடனுக்குடன் வந்து கிடைக்குது. ஸோ நம்மளும் வந்து நிறைய பேர் அதை பற்றின ஒரு சந்தேகங்கள் வந்து நிறைய நம்மக்கிட்ட முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த சந்தேகங்கள் கேட்கும்போது நம்ம அதை பற்றி தெளிவுபடுத்துகிறோம். ஸோ அதனால் உடனுக்குடன் வந்து நம்ம இது பண்ணுறோம். பட் இப்போ வந்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின வீடியோ வந்து நம்ம போடலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாருமே வந்து லேட்டஸ்ட் அப்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு, யூடியூபர்ஸ் வந்து யார் வந்து மெசேஜ் அனுப்புகிறா, குரூப்பில் யார் மெசேஜ் அனுப்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சில நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தன்டிக் நியூஸாக வந்து இருக்குது, அத்தன்டிக் நியூஸாக வந்து உண்மையான நியூஸாக இருக்குது. ஒரு சில நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸாக வந்து இருக்குது. ஸோ இது நிறையா சர்க்குலேட் ஆகுது. அதிலே வந்து நம்ம ஒரு சில டைம் வந்து அதனால தான் வந்து நியூஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இப்போது இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த பெயில் இதெல்லாம் வந்து ஃபைல் ஆகிருக்கு. ஸோ நம்ம டைம் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு இதையும் வெயிட் பண்ணாமல் நீங்களே வந்து இந்த கேஸ் டீட்டெயிலை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் ஈவினிங் வந்து நமக்கு வந்து எல்லா மேட்டரும் வந்து தெரிஞ்சிடும். அடுத்து வந்து கேஸ் வந்து எப்போ ஹியரிங்க்கு வரப்போகுது, அடுத்த டீட்டெயில் என்ன அப்படிங்கிற அப்டேஷன் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த யூடியூபர் இல்லை வாட்ஸ்அப் சோசியல் மீடியா அதில் நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்களே வந்து எப்படி வந்து அதை பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் திரும்ப லேட்டஸ்ட் அப்டேஷன் வரும்போது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.